எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் வைக்கிற மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளிங்க, 1.5 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கொத்து கருவேப்பிலை. இந்த கரண்டியில் தாங்க நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் அளந்துருக்குறோங்க. 1.5 கரண்டி மிளகாய்த்தூள், 3 கரண்டி கொத்தமல்லி தூளுங்க. இப்போ தாளிக்கிறதுக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிப்பங்க. கடுகு, வெந்தயம் 1 ஸ்பூனுங்க, ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தையும் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறோங்க, 1 கொத்து கருவேப்பிலைங்க, 4 பச்சை மிளகாய்ங்க, 1 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோங்க, 3 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குதுங்க, புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோங்க, அரை மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்குறோங்க, உப்பு தேவையான அளவுங்க. மீன் எப்படி இப்போ சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல மஞ்சத்தூள் போட்டு ஒரு தடவை கழுவிக்கலாங்க. அதுக்கப்புறம் கல் உப்பும் கொஞ்சமாக புளிச்ச தயிரும் ஊற்றி நல்லா பிரட்டிக்கலாங்க. இந்த மாதிரி பிரட்டினதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. இந்த மாதிரி கழுவுறதுனால மீனோட ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காதுங்க. இன்னொரு மெத்தட் க்ளீன் பண்ணுறதுக்கு கல் உப்புக்கும் தயிருக்கும் பதிலாக நம்ம வினிகர் ஊற்றியும் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. மீன் இப்போ நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்குங்க ஒரு வடக்கல்ல எண்ணெய் ஊற்றிங்க 200 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் பாதி வணங்கினதுக்கப்புறங்க 1 கொத்து கருவேப்பிலையும் உள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா வணங்கினதுக்கப்புறங்க நம்ம 1.5 ஸ்பூன் குருமிளகு சேர்த்திக்கலாங்க. இதெல்லாமே சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சுங்க, கலர் மாறிடுச்சுங்க, கருவேப்பிலையும் நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்திக்கலாங்க. சீரகம் நல்லா பொரியட்டுங்க. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டுங்க 3 கரண்டி கொத்தமல்லி தூள், 1.5 கரண்டி வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இதை நல்லா ஆற வச்சு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோணுங்க. ஒரு பாத்திரத்துலிங்க 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறங்க 1 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்திக்கலாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயமும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திடலாங்க. இது ரெண்டும் நல்லா வணங்கட்டுங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியை சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வேகணுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாங்க. மசாலா சேர்த்தின உடனே தண்ணி சேர்த்தக்கூடாதுங்க. மசாலா இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வணக்கணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நல்லா வணக்கினதுக்கப்புறங்க அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. இந்த மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணுங்க.
5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ மசாலா நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சுங்க. எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வணக்கினாதாங்க மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த புளித்தண்ணியோடு சேர்த்து அந்த கூட்டையும் நல்லா வணக்கிக்கலாங்க. அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி தாங்க சேர்த்திருக்கிறோம். குழம்பு கலக்கி பார்த்துட்டுங்க அளவான தண்ணி வச்சுக்கலாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலும் ஊற்றுவோம், ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிரும். அதனால் மீடியமாக வச்சுக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் இந்த ஸ்டேஜில் சேர்த்திடலாங்க. ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு புளி காரம் வந்து செக் பண்ணிக்கலாங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மீன் போட்டால் வந்து குழம்புக்கு கரெக்டாக இருக்குங்க. குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சிடணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துங்க நம்ம 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கிறது உள்ளே சேர்த்திக்கலாங்க. அது கூடவே நம்ம வந்து 1 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க. இப்போ குழம்பு இந்தளவு கொதிக்கலைங்க, நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை உள்ளே சேர்த்திக்கலாங்க. மீனை போட்டதுமே நம்ம வந்து அடுப்பு சிம்மில் வச்சிடணுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. மீன் வந்து ரொம்ப நேரம் எடுக்காதுங்க வேகிறதுக்கு. ரொம்ப நேரம் விட்டோம்னா மீன் வந்து உடஞ்சி போயிருங்க. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சதுலேருந்து எண்ணெய் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்படின்னா மீன் வெந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.